மக்களால் தேர்வு செய்யப்பட்டு 108 சீட்டு பெற்று அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளோட தயவோட இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இன்னமும் வந்து இந்த ஆட்சியை நாங்கள் கவுத்துருவோம்னா அப்போ நீங்கள் குதிரை பேரம் நடத்துனீங்க அப்படின்றது உண்மையா இல்லையா? உங்களுக்கு ஒருத்தர் மேலே கருத்து விமர்சனம் இருக்குது, கருத்து முரண் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அரசியல் நிலைப்பாடை எடுத்து சொல்லணும். நீங்கள் வந்து அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் உடன்பாடு இல்லை, அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதலமைச்சரை வா போன்னு நீங்கள் உரிமையில் பேசுகிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்றது பொதுமக்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இல்லை நாங்கள் திமுகவில் இருக்கிறோம், நாங்கள் திமுகனா எங்களுக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கு, நாங்கள் அப்படி தான் பேசுவோம், எங்களுக்கு விஜய் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னா அப்போ சிறைக்கு போகிறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். தைரியமாக மேடையில் நின்று பேசுறது, அப்புறம் சிறைக்கு போறியான்னு கேட்டால் அங்கே போயிட்டு என் வக்கீல் வருவார், அவர் ஜாமீன் வாங்கி கொடுப்பாரு, பெயில் எடுப்பார் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது எந்த வகையில் ஒரு தைரியமான ஒரு செயலாக இருக்கும்? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து போகிற பக்கமெல்லாம் நாங்கள் அரசியல் பண்ண மாட்டோம், எந்த ஒரு விஷயத்துலையும் அரசியல் பண்ண மாட்டோம் அப்படின்னு பேசிட்டு எல்லா விஷயத்துலையும் அரசியல் தான் பண்ணுறாரு. கரூர் விஷயத்தில் விஜயை நாங்கள் கைது பண்ணி உள்ளே போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தயவுசெய்து நீங்கள் அதை பண்ணியிருக்கலாமே, ஏன் நீங்கள் பண்ணலை? நீங்கள் எல்லாருமே என்ன நினச்சிங்கன்னா, நடிகர் தானே, உங்கள் ஸ்டைலில் சொன்னால் கூத்தாடி தானே, இவருக்கு யார் வரப்போகிறா அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் கட்சி தொடங்கின உடனடியாக அவர் போகிற இடமெல்லாம் கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்திச்சு. அப்போ கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் கூட நீங்கள் அவரை கைது பண்ண பயந்தீங்க. கைது பண்ணால் எங்கே நம்மளோட வாக்குகள் சிதறிடுமோ, இளைஞர்கள் ஓட்டெல்லாம் நமக்கு போயிருமோ அப்படின்ற அச்சத்தினால அவர் மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணலை. நீங்கள் அவ்வளோ பெரிய கொம்பாதி கொம்பன் எமர்ஜென்சியே பார்த்த திமுக ஏன் விஜயத்தோட நீங்கள் பயந்தீங்க? அவர் பேரை கூட உங்கள் தலைவர் சொல்கிறதுக்கு பயந்தார். உங்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதுவரைக்கும் விஜய்ன்ற பெயரை சொல்லியிருக்காரா?